கடலூர் மாவட்டம் சேப்பூர் வட்டம் நல்லூர் ஊராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட சாத்தி கிராமத்தில் பேசுகிறேன். நான் சாத்தி ஊராட்சி மன்ற தலைவர். நான் ஆதிதிராவிட சார்ந்த தலைவர் இருக்கிறதுனால சண்முகசிகாமணி சார் எங்களுக்கு எந்த ஒர்க்கும் தரதில்லை. எந்த ஒர்க்கு சொன்னாலும் எங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணதில்லை. நீங்கள் இன்னும் என்ன இப்போ சொல்கிறத பொய்யா இருந்தாலும் கூட இந்த சிசிடிவி கேமரா பார்க்கலாம். யார் போய் லெட்டர் எடுத்து போய் கொடுத்தாலும் மித்தவங்க இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு எனக்கு பண்ணுறாரு. ப்ளஸ் எங்கள் ஊரில் வந்து 40 லட்ச ரூபா என்ஆர்ஜிஎஸில் பணம் வர வேண்டியதை வேப்பூர் பஞ்சாயத்துக்கு மாற்றி விட்டுட்டு அவங்க வேலை செஞ்சது பல ஊழல் அவர் செஞ்சுருக்காரு. இந்த ஊழலாம் தெரிஞ்சதுனால என்னை விட மாட்டேன்டா அவர். அப்போ இவங்க தெரிஞ்சிச்சே நம்ம இந்த ஊழல் போல நீ எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ண, நான் எதை பார்த்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பல விஷயத்தில் என்னை வந்து துன்புறுத்துறாரு. அது என் பஞ்சாயத்து செக்ரட்டரி மாற்றுறாரு, வைஸ் பிரசிடண்ட்டை கூப்பிட்டு சொல்கிறாரு. பில்லு செஞ்ச பில்லுக்கு பணம் செஞ்சுட்டாங்கன்ற தரமாட்டேனாரு. போன வாரத்தில் எங்கள் மக்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க தண்ணி பிரச்சனையாக. கிணத்த தூர் வரங்க எஸ்டிமேட்டில் சைன் போடுவோம்னா அதையும் போட மாட்டேன்றாரு. ரொம்ப என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு. நான் மன உளைச்சல் அதிகமாக வந்து ஆதிதிராவிட மக்கள் சார்ந்தனால இவர் ரொம்ப என்னை இது பண்ணுறாரு. இவர் என்ஆர்ஜிஎஸ் பண்ணுறதுல அவ்வளோ கோடி ரூபா அவர் கொள்ளாச்சு. அவர் நீங்கள் எதனா பார்க்கலாம். அவர் இவர் வந்தது எழுதி இன்றைக்கி வரையும் அப்டேட் டேட் வரையும் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட வேண்டிய பணத்தை இன்னொரு ஆளுக்கு போடுறாரு பணத்தை வாங்கிட்டு. அதுக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து எப்படி அவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு போகும். அவ்வளோ ஊழல் இங்கே நடக்குதுங்க. ஆனால் இவர் நான் இது எதை கம்ப்ளைண்ட் என்ன பண்ணேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஆர்ஜிஎஸில் அவ்வளோ ஊழல் நடக்குதுங்க. வேலையை போனாலும் ஊழல், வேலை வந்தாலும் ஊழல், ஒர்க்கு வேணாலும் ஊழல். ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேன்டாங்க. சொன்னால் வேலை கிடைக்காது அப்படின்னு.